ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு, 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். நைட்டு ஊறினதுக்கப்புறம் நம்ம காலையில் எடுக்கும்போது தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, பூண்டு ஒரு 15 பல், இஞ்சி ஒரு சிறிய துண்டு, காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி, கொத்தமல்லி கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு லைட்டாக தண்ணீர் கலந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போது தோசைக்கல்லை எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா நமக்கு ஒரு கிறிஸ்பியான மொறுமொறுன்னு ஒரு ஹெல்த்தியான பாசிப்பயிறு கொண்டக்கடலை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.